அனைவருக்கும் வணக்கம். ஜெஃப்னா நியூட்டன் சேனலுடாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த சேனலில் என்ன விடயத்தை பற்றி கதைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் அண்மையில் இந்தியாவுக்கு சென்றிருந்தோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீ தமிழ் நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தோம். அந்த சீ தமிழ் நிகழ்ச்சியில் ஃபைனல் நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்துருந்தோம். அதில் குறிப்பாக வந்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சற்று புதிய அனுபவம் சீ தமிழ் அப்படின்றது. நாங்கள் போனது நிகழ்ச்சி 4:30க்கு தொடங்கிச்சது. நாங்கள் போனது ஒரு 8 மணி இருக்கும். இரவு 8 மணிக்கு போனோம். 4:30க்கு தொடங்கி ஒரு 2 மணித்தியாலம் கழிந்த பிறகு நாங்கள் போகக்கூடிய நேரம் இருந்தது. அப்படி போனாலும் கூட அங்கே நிறைய செக்யூரிட்டி கார்டு அதே போல் பொலிஸ் எல்லாம் நின்றாங்க. எங்களை உள்ளுக்கு உட்புறம் அனுமதிக்க இல்லை. இருந்தாலும் கூட நாங்கள் கரெக்ட் நேரம் கதைச்சு பார்த்துனாங்க அவங்களோட. அவங்க அனுமதி தரவில்லை. பிறகு நாங்கள் பார்த்தோம் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களோட கால் பண்ணி கதைச்சோம். அவங்க சொன்னாங்க, ஓகே நீங்கள் பிரச்சனை இல்லை, நாங்கள் உள்ளுக்கு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம், வெளியில் உங்க கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லி கூட்டிகிட்டு கொண்டு போய் போனாங்க. அப்போ நாங்கள் போகிற நேரம் தான் நாங்கள் பாடல்கள் பாடி நிகழ்ச்சி நடந்துன்றது. அப்போ நாங்கள் பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிது. நேரடியாக அந்த நிகழ்ச்சியை நாங்கள் இவ்வளோ காலம் டிவியில் பார்த்துனாங்க. அந்த நேரடியாக பார்க்கல ஒரு வித்தியாசமான அனுபவம் இருந்தது. அதாவது சவுண்ட் சிஸ்டங்கள் எல்லாம் நல்ல தெளிவாக இருந்தது. அதே போல் இந்த லைட்ஸ், அதே போல் மேடு, ஸ்டேஜ் எல்லாமே சற்று எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்துருந்தது. உண்மையில் ஒரு மறக்க முடியாத அனுபவம். அதே நேரத்தில் நாங்கள் நடுவராக கலந்து கொண்டிருந்த நடிகர் சிவகார்த்திகனையும் நாங்கள் சந்தித்து அவருக்கு கை கொடுத்து கதைச்சிருந்தோம். அதே மாதிரி நிறைய கலைஞர்கள் அங்கே வந்திருந்தார்கள். ஆர்யா, அதே போல சந்தானம், நடிகர் சந்தானம், அதே போல நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருந்தக்கூடிய அர்ச்சனா அவர்கள் தொடர்ந்து 7 மணித்தியாலம் அந்த நிகழ்ச்சியை செய்து பெரிய ஒரு சாதனை படைத்திருந்தார். அதாவது தனி ஒரு தொகுப்பாளராக அவ்வளவு நேரம் நிகழ்ச்சி செய்திருப்பது என்பது சாதகமான விடயம் அல்ல. நீண்ட நேரமாக அந்த நிகழ்ச்சி செய்திருந்தார். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேடை நிகழ்ச்சியில் அற்புதமாக பல பாடல்கள் பாடியிருந்தார்கள். அதே போல் குட்டி பையன் நன்றாக பாடி திவினேஷ் அதாவது 1வது இடத்தை பிடிச்சாங்க. பழைய பாடல்களை பாடி பழைய ரசிகர்கள் சொல்லப்போனால் மேலே இலங்கை மட்டும் இந்தியா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக உலக நாடுகளில் பூராகவும் அவருடைய பாடல்களை பார்த்து நிறைய பேர் நேரடியாக வாழ்த்து தெரிவித்திருந்தாங்க. வயசு போனாக்கள் பார்க்கலாம், நிறைய வயசு போனாக்கள்லாம் வாழ்த்து தெரிவிச்சாங்க. உண்மையில அந்த ஸ்டூடியோ பார்க்கல அந்த மேடை அமைப்பெல்லாம் எங்களுக்கு சற்று வித்தியாசமா இருந்தது. இலங்கையில பார்க்குறோம்னா அங்கே ஒரு சற்று வித்தியாசமா இருந்தது. ஆகவே அந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்து ரசித்தோம். அந்த சம்பந்தமான வீடியோ வந்துருக்கு, நீங்க பாருங்க. நாங்கள் போன அந்த வீடியோ காட்சி.